ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம திருப்பதி திருமலை ரிலேட்டடா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸையும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா தரிசனம் போறவங்களுக்கு இது எல்லா அப்டேட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல திருப்பதி ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல்ல சீக்கிரமா நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ரீசெண்டா நீங்க திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய நண்பர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்னென்ன அப்டேட்ஸ் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கான இலவச தரிசன நிலவரம் எப்படி இருக்கு, தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 300 ரூபாய் தரிசனம் 500 ரூபாய் தரிசனத்தோட நேரம் எப்படி இருக்கு, டிசம்பர் மாசத்துக்கான அப்டேட், இது மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இன்னைக்கு இலவச தரிசனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகுது அப்படின்றது அப்டேட். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் வந்து ஆகியிருக்கு, ஒரு சிலருக்கு ஒரு 12 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜா ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். நேத்து 19ஆம் தேதி டிடிடியோட தர்ஷன் அப்டேட்ல வந்து 10 மணி நேரம் அப்ராக்சிமேட்டா ஆயிருக்கு அப்படின்ற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. புரட்டாசி முடிஞ்சதுமே ஓரளவுக்கு திருமலையில கூட்டம் வந்து குறைஞ்சிருச்சு. அதனால நாளைக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா தாராளமா போயிட்டு வாங்க. இலவச தரிசனம் இப்போதைக்கு நார்மலா தான் இருக்கு. சனி ஞாயிறு திங்கள் ஸோ இந்த 3 நாளும் தொடர்ச்சியா வந்து விடுமுறை வருது. திங்கள் அன்னைக்கு 24ஆம் தேதி வந்து தீபாவளி வருது அப்படின்றனால தொடர் விடுமுறை தான். ஸோ அதனால மேபி வந்து சனி ஞாயிறு ஓரளவுக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா வந்து தீபாவளி அன்னைக்கு தீபாவளி ஆஸ்தானமும் திருமலையில நடக்குது. அதனால நிறைய பேர் போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை 2 நாள் இலவச தரிசனத்துல கூட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா புரட்டாசி மாத அளவுல இருக்குமா அப்படின்னா கிடையாது, அதை விட கம்மியா தான் இருக்கும். ஸோ ஆவரேஜா ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் டைம் வந்து வச்சுக்கோங்க. இதுதான் இன்னைக்கான இலவச தரிசனத்தோட நிலவரமா இருக்கு. 300 ரூபாய் தரிசனம் எடுத்துக்கிட்டா 1.5 மணி நேரத்துல இருந்து ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு சிலருக்கு வந்து ஆகியிருக்கு. நார்மலா தான் இருக்கு. ஸோ 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ரஷ் இல்லை. இப்போதைக்கு வந்து அவங்க டைம் ஸ்லாட் வந்து செக் பண்றது இல்லை. நீங்க வந்து நைட்டுக்கு ஒரு 8 மணி 9 மணிக்கு இருந்தா கூட நீங்க மத்தியானமோ இல்லைன்னா ஒரு 11 மணிக்கு அந்த மாதிரி கூட நீங்க தரிசனம் வந்து தாராளமா போகலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் நான் வந்து ட்ரெயினுக்கு புக் பண்ணியிருக்கேன் அதனால சீக்கிரம் வரணும் அப்படின்னு மாதிரி இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க, அலோவ் பண்றாங்க. நீங்க புக் பண்ணும்போது யூஸ் பண்ண அந்த ஐடி ப்ரூஃப் மட்டும் போகும்போது எடுத்துட்டு போங்க. 11 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தரிசன டிக்கெட் தேவையில்லை. நீங்க 300 ரூபாய் தரிசனம் போகும்போது கூட வந்து கூட்டிட்டு போகலாம். ஸோ இதுதான் ரெண்டாவதா இருக்கு அப்டேட். அடுத்து இன்னொரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் வந்து விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல வரக்கூடிய தரிசனங்கள் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. 24ஆம் தேதி காலையில நீங்க அங்க பிரதர்ஷனத்துக்கான டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா நீங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 25ஆம் தேதி வந்து இலவச தரிசனம் மட்டும்தான் அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து கிரகணம் அப்படின்றனால காலையில 8 மணில இருந்து தான் கோவில் நடை சாத்துறாங்க. ஸோ உங்களுக்கு அங்க பிரதர்ஷனம் அப்படின்றது மிட் நைட், அதாவது 12 மணிக்கு நீங்க ரிப்போர்ட்டிங் ஆகணும். 1 மணிக்கு உங்களுக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்க தாராளமா அங்க பிரதர்ஷனம் வந்து 25ஆம் தேதி கிரகணம் இருக்க அன்னைக்கு நீங்க தாராளமா போகலாம். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சு. உங்களுக்கு டிக்கெட் இருக்குன்னா நீங்க அந்த டைமுக்கு போங்க. 8 மணில இருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும் 25ஆம் தேதி கோவில் நடை வந்து சாத்தி இருக்கும். அதனால அந்த டைம்ல எந்த தரிசனமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல. நைட்டுக்கு 7:30 மணிக்கு மேலதான் இலவச தரிசனம் வந்து அலோவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ 25ஆம் தேதி யாராவது போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் மாதிரி அங்க போறதுக்கு பிளான் பண்ணுங்க. 7:30 மணிக்கு மேல இலவச தரிசனத்துல அலோவ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் 25ஆம் தேதிக்கான அப்டேட். 24ஆம் தேதி 300 ரூபாய் 500 ரூபாய் கை குழந்தைகளுக்கான தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கு. தீபாவளி அன்னைக்கு தாராளமா நீங்க தரிசனத்துக்கு போகலாம். கையில டிக்கெட் வச்சிருக்கீங்கன்னாலும் போகலாம். இலவச தரிசனத்துல போறவங்களும் தாராளமா போகலாம். இது நிறைய பேர் வந்து கொஞ்சம் தவறுதலா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்காக தான் இதை நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். அடுத்தது நேற்று திருப்பதி தேவஸ்தானம் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து லேட்டஸ்டா கொடுத்திருந்தாங்க. அதையுமே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்திருந்தேன்.
நவம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. நவம்பர் மாசத்துல தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கான ஒரு லாஸ்ட் வாய்ப்பு, கடைசி வாய்ப்பா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அங்க பிரதர்ஷனம் பண்ணதுக்கு அப்புறமா சாமி தரிசனம் பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இலவச தரிசனத்துல எல்லாம் நீங்க போய் லைன்ல வெயிட் பண்ண தேவையில்லை. காலையில உங்களுக்கு சுப்ரபாத சேவா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்க அங்க பிரதர்ஷனம் முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு வந்துடலாம். யாருக்காவது வேண்டுதல் இருக்கு, நான் நவம்பர் மாசம் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன், ஆனா வந்து எங்களுக்கு வேண்டுதல் இருக்கு, நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே நாளைக்கு நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஒரு புக்கிங்ல மேக்சிமம் 2 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். ஓபன் ஆகி ஒரு 5 to 6 நிமிஷத்துல எல்லா நாளுமே ஃபில் ஆயிடும். ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆஃப்லைன்ல எங்கேயுமே நீங்க அங்க பிரதர்ஷன டிக்கெட் வாங்க முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நாளைக்கு காலையில ஓபன் ஆகும்போது புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அங்க பிரதர்ஷன புக்கிங் பத்தி நான் தனியா வீடியோ வந்து அப்டேட் பண்றேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட், ஊஞ்சல் சேவா, கல்யாணோற்சவம், சகஸ்கர தீபாலங்கார சேவா, இந்த சேவால எல்லாம் நாங்க டிக்கெட் புக் பண்ணா சாமி தரிசனம் பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த டிக்கெட்ல நீங்க புக் பண்ணி அந்த சேவா முடிச்சதுமே சுபதம் என்ட்ரி வழியா உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு மணி நேரத்துல சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதனால இந்த டிக்கெட்டுமே நீங்க புக் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப டிசம்பர் மாசத்துல நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாள் வந்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ல போலான் இருக்கேன், 2வது நாள் வந்து இந்த டிக்கெட்ல போலான் இருக்கேன். அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க ஒரு 3 நாளைக்கு கூட புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 5 ஐடி ப்ரூஃப் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். இப்போ 300 ரூபாய் தரிசனத்துக்கு ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் ஆகும் அப்படின்றனால அந்த 2 ப்ரூஃப்ல ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்க 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு பேலன்ஸ் உங்ககிட்ட இருக்க ப்ரூஃபை வச்சு இந்த ஆர்ஜித சேவா 500 ரூபாய் டிக்கெட் நீங்க புக் பண்ணிக்கோங்க. கல்யாணோற்சவம் மட்டும் 2 பேர் புக் பண்ற மாதிரி இருக்கும், கப்பல் டிக்கெட்டா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா டிக்கெட்டுமே சிங்கிள் பர்சன் கூட போகலாம். அதுக்கேற்ற மாதிரி டிசம்பர் மாசத்துக்கு உங்களோட பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிசம்பர் மாசத்துக்கான இந்த ஸ்ரீவாரி சேவா, அதுல வந்து டிப், எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த தோமாலா, அர்ச்சனா, சுப்ரபாத சேவா, இதுக்கெல்லாம் வந்து அந்த டிப் ரெஜிஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு 22ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க அந்த ஐடி ப்ரூஃபை வச்சு திரும்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 180 டேஸ்க்கு வந்து பண்ண முடியாது, அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு இந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அப்டேட் எல்லாம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதிக்கு மேல எல்லா டிக்கெட்டுமே ஓப்பன் ஆகும், தாராளமா புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருமலையில வந்து இப்போ நவம்பர் மாசத்துக்கான அக்கமடேஷன் எல்லாம் முன்னாடியே ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க என்னைக்கு போறீங்களோ அதுக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டே இருங்க. யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் காட்டும். அது இல்லாம இப்போ டிசம்பர் மாசத்துக்கும் வந்து திருமலையோட அக்கமடேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சமயங்கள்ல ஆல்ரெடி கேன்சல் ஆயிருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அது கூட சேர்த்து ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா லாஸ்ட் டைம் இப்போ நவம்பர் மாசத்துக்கு ஓபன் பண்ணும்போது அக்டோபர் மாசத்துக்கும் நிறைய டேஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டு தான் ரூம்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். திருப்பதியிலையும் விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இந்த 2 இடத்துலயும் நீங்க ரூம்ஸ் வந்து புக் பண்ணலாம். அங்க வந்து காலையில உங்களுக்கு 5:30 மணில இருந்து கவுண்டர்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கும். நீங்க வந்து டைரக்டா போயிட்டு கூட ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அங்க வந்து ரொம்ப ரஷ் எல்லாம் இருக்குன்றது கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாவே ரூம்ஸ் வந்து கிடைக்கும். திருமலையில மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ரஷ் இருக்கும். அதுவும் இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட், பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், சிஆர் ஆஃபீஸ், அலிப்பிரி ஸ்ரீவாரி மெட்டு வழியா வரீங்கன்னா அங்க நடைபாதை முடிகிற இடத்துல உங்களுக்கு டிக்கெட் புக் ரூம்ஸ் புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு, அங்கேயே நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ நடந்து போறவங்களுக்கான டைமிங்னு பாத்தீங்கன்னா அலிப்பிரி காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஸ்ரீவாரி மெட்டு 6 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு திவ்ய தரிசன டிக்கெட் தர்றதில்ல. ஸோ மேபி அந்த அப்டேட் வந்தா வரலாம், வெயிட் பண்ணலாம். இலவச தரிசன கியூல தான் நீங்க வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். காட் ரோடு டைமிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலையில 3 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. நீங்க அப் அண்ட் டவுன் பஸ்ல வந்து போறனா போய்க்கலாம். நடந்து போறீங்கன்னா நடைபாதை வழியா போகலாம். ஓன் வெஹிக்கிள் இருந்தா கூட நீங்க தாராளமா போகலாம். 2 வீலர்ஸ்லயுமே போகலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், ஹெல்மெட் கண்டிப்பா வந்து இருக்கணும். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்க அதே ரூல்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா எந்த சேஞ்சஸுமே இல்லை. 25ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுமே
காலையில 8 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் நடை வந்து சாத்தப்படும் அப்படின்ற அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதனால 25ஆம் தேதி காலையில யாராவது திருப்பதியில லோக்கல்ல இருக்கக்கூடிய டெம்பிளுக்கு போற பிளான்ல இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கிரகணம் அப்படின்றனால எல்லா கோவில்லையும் ஒரே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த நாளோ இல்லைன்னா வந்து அதுக்கு முத நாள் போறது ரொம்ப பெஸ்ட். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்க தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்க, ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நான் ரூம்ஸ் வந்து இத்தனாம் தேதி புக் பண்ணி வெக்கேட் பண்ணேன், எனக்கு வந்து காஷன் டெபாசிட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் கண்டிப்பா நிறைய பேத்துக்கு அது பயனுள்ளதா இருக்கும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.